இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் குழு மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 28 தொகுதிகள் எவை என்பது தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் குழு மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த தொகுதிகள் எவை எவை என்பது குறித்து தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுறாங்க அப்படின்ற விவரம் இன்றே தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? 28 தொகுதிகளை அடையாளம் காண்பதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்கள் திருப்பெரும்புதூர், தென்காசி உள்ளிட்ட இடங்கள்லாம் தற்போது கொடுக்கப்பட்டு விட்டன. தற்போது அவர்கள் கூடுதலாக சில இடங்களையும் கேட்கிறார்கள். அதே போல கிருஷ்ணகிரி போன்ற வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவர்கள் எம்பி தொகுதி ஜெயித்த இடங்களில் ஒன்றொன்று கேட்கிறார்கள். 9 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். கடலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி, அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது போன்று அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இது குறித்து தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தனி தொகுதிகளை அதிகமாக கேட்கிறார்கள். குறிப்பாக பூந்தமல்லி, பொன்னேரி போன்ற தொகுதிகளை அவர்களுடைய விருப்ப பட்டியலில் இருக்கிறது. எனவே முதலமைச்சர் கடந்த சில தினங்களாகவே குறிப்பாக இது இறுதி செய்ய வேண்டும், இன்றைக்குள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தயாராகி வருகிறார். நேற்று இரவு வரை முதலமைச்சருடைய இல்லத்தில் முக்கியமான வேட்பாளர் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் குழுவினர் அறிவாலயம் வந்து இறுதி கட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவில் வந்திருக்கார்கள். நேற்றுக்கு டெல்லியில் இருந்து ஒரு 40 விருப்ப பட்டியல் வெளியானது. எனவே இதை இறுதி செய்வதற்கு தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சென்னையில் ஒரு இடம் கேட்டார்கள், வேளச்சேரி. அதற்கு பதிலாக கடையநல்லூர் ஹசன் மௌலானாக்கு கேட்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்போது இறுதி வடிவத்தை எட்டி இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முழு பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதேஷ், ரமேஷ், 40 தொகுதியில் அடங்கிய விருப்ப பட்டியல நேற்றே காங்கிரஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில தொகுதிகளை ஒதுக்குவதில் சிக்கல் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இப்ப சுமூகமாக முடிவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ நிச்சயமாக சுகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், குளச்சல் கேட்கிறார்கள், விளவங்கோடு கேட்கிறார்கள், திருவைகுண்டம் சிட்டிங் சீட்டு கேட்கிறார்கள். அதே போல காரைக்குடி அவருடைய சிட்டிங் சீட், அறந்தாங்கி திருநாவுக்கரசுடைய பையனுக்காக கேட்கிறார்கள், சேலம் ஆத்தூரை கேட்கிறார்கள், ஊட்டி சிட்டிங் சீட்டு. இதே போன்று கடலூர் அல்லது சிதம்பரம், சோளிங்கர், இது ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகளும் இருக்கின்றன. அதே போல நாங்குநேரி கேட்கிறார்கள். தொண்டாமுத்தூர் அவர்களுக்கு எஸ்பி வேலுமணி நிற்கக்கூடிய தொகுதி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடையநல்லூர் அல்லது வாசுதேவநல்லூர் கேட்கிறார்கள். ஆரணி, மேலூர், பரமத்தி வேலூர், முசிறி, கிருஷ்ணகிரி, தென்காசி போன்ற தொகுதியிலும் அவருடைய விருப்ப பட்டியல் இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த பட்டியலை இறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் டி நகர் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ரமேஷ், எப்போ இந்த தொகுதிகளுக்கான அந்த அறிவிப்பு வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? இப்ப திமுக வட்டாரத்தில் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாக நேற்றுக்கு சிபிஎம், சிபிஐ கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இன்றைக்கு காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் முடித்து விட்டால் குறிப்பாக திமுக தலைமையில் இருந்து அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கான 59 தொகுதிகள் குறித்து அறிவிப்பை வெளியிட்டு 175 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பட்டியலையும் வெளியிட தயாராக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் முதலமைச்சருடைய பிரச்சாரம் என்பது தொடங்க இருக்கிறது விரைவில். எனவே அவர்கள் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதால் தற்போதே அறிவித்தால்தான் குறிப்பாக
வேட்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் தயார் செய்து களத்திற்கு செல்ல முடியும். நிறைய இடத்துல குறிப்பாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டுமாறு அனைத்து வேட்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பல இடங்களில் வேட்பாளர்கள் குறிப்பாக அதிமுக அறிவித்து விட்டது. இன்றைக்கு ஜி.கே. வாசன் அறிவிக்கிறார். எனவே மற்ற கட்சிகளெல்லாம் எதிர்கட்சிகளெல்லாம் தயாராகிவிட்ட நிலையில் திமுகவும் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான கடைசி கட்டத்தில் இருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.